ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நம்ம லேப் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். லேப் 2ல் பார்ட் 1 முடிஞ்சு இப்போ பார்ட் 2 பார்த்துருவோம். பார்ட் 2ல் நான் பேஜ் நம்பர் 6ல் இருக்கேன். நம்பர் 3 ஜாயின்ஸு. இது வந்து நம்ம சிடிபியில் சாப்டர் 8ல் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இங்கே ரொம்ப ஏர்லியராகவே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஜாயின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் டு ஜாயின் மோர் தென் எ டேபிள், டு ஜாயின் 2 tables, டு ஜாயின் 3 tables. ஸோ சிம்பிளி ஜாயின் ஆப்ரேட்டர் இஸ் டு ஜாயின் மோர் தென் எ டேபிள். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ பல டேபிளை கம்பைன் பண்ணி ஒரே ஒரு அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு தான் நம்ம ஜாயின் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுவோம், ஜாயினை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த ஜாயின் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில சின்டாக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கவே ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம பசங்களுக்கு நான் சொல்லுவேன், ஓரளவு கரெக்டாக வந்து உட்காரோம். ஃபஸ்ட்டு செலக்ட் கிளாஸ் எப்போதும் போல் நம்ம தட்டி விட்டுருணும். 2வது ஃப்ரம் கிளாஸு, 3வது வேர் கண்டிஷன். இந்த வேர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டேபிள் 1.cc இஸ் ஈக்குவல் டு டேபிள் 2.cc. ஸோ நம்ம 2 டேபிளை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மொதல் டேபிள் 1 ஆகும், 2வது டேபிள் 2 ஆகும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த டேபிள் 1ல் ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் பார்த்தீங்கன்னா டேபிள் 2லேயும் அவைலபிளாக இருக்கும். காமன் காலம், எ காலம் விச் இஸ் ரெலவென்ட் டு போத் டேபிள்ஸ். ஒரு பர்டிகுலர் காலம் பார்த்தீங்கன்னா டேபிள் 1லேயும் இருக்கும், அதே காலம் பார்த்தீங்கன்னா டேபிள் 2லேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த காலத்துக்கு பேர் தான் சிசி. சிசி இஸ் நத்திங் பட் காமன் காலம், சேம் காலம். இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம இப்போது அப்ளை பண்ணிவிடுவோம். டக்குன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். நான் எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு போயிடுறேன். ஸோ எஸ்கியூஎல் டெவலப்பர், ஓகே, எந்த எக்ஸாம்பிள் ஸ்லைட்ஸுக்கு டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் நான் சொன்ன அதே விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. செலக்ட் காலம் ஃப்ரம் டேபிள் 1 டேபிள் 2. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எப்பப்பெல்லாம் நம்ம டேபிள் நேமை இண்டிகேட் பண்ணுறோமோ அந்த டேபிள் நேமுக்கு முன்னாடி ஓனர் நேமே நம்ம கூப்பிடணும். அந்த டேபிளுக்கு யார் ஓனரோ அந்த ஓனர் நேமையை நம்ம கூப்பிடணும். சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன். லெட் மீ கண்டினியூ. ஸோ இப்போ நான் ஜாயினை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எப்பப்போலாம் டேபிள் நேமை நம்ம கூப்பிடுறோமோ அப்போ வந்து அந்த டேபிளுடைய ஓனர் நேமையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். டேபிள் 1 பற்றி பேசுகிறோன்னா அந்த டேபிள் 1க்கு யார் ஓனரோ அவங்கள பற்றி இன்க்ளூட் பண்ணணும். டேபிள் 2 பற்றி நான் பேசுகிறேன்னா அந்த டேபிள் 2 ஓனர் யாரோ அதையே நான் பேசணும், அதையே நான் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இதுதான் அது சின்டாக்ஸு. இந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம ஜாயினை முடிச்சிடலாம். ஸோ இங்கேயும் நான் ஓனர் நேம் இன்க்ளூட் பண்ணிடுறேன், கண்ட்ரோல் V. ஓகே, இங்கேயும் ஓனர் நேமாக நான் போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் கிளாஸு, அடுத்தது ஃப்ரம் கிளாஸு, அடுத்தது வேர் கண்டிஷன், வேர் கிளாஸு. ஸோ செலக்ட் கிளாஸ் வந்து காலம் நேம்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது, ஃப்ரம் கிளாஸு டேபிளில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது, வேர் கிளாஸு கண்டிஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு. இதுதான் இங்கே கண்டிஷனே. என்ன கண்டிஷன்னா டேபிள் 1.cc, cc is nothing but common column, a column which is applicable to both the tables, table 1 also table 2. ஸோ இந்த query-யை அப்படியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இந்த சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணால் செம்ம ஈஸியாக நமக்கு அவுட்புட்டுக்கு அடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நான் போய் சக்குன்னு போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு போயிடுறேன். ஸோ இதே தான் பேசியிருக்கிறாங்க இங்கேயும். இதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. எக்ஸாம்பிள் நம்பர் 1 போகிறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிற எக்ஸாம்பிள். ஸோ செலக்ட், அப்புறம் ஃப்ரம், அப்புறம் வேர். செலக்ட் வந்து காலம் நேம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5 காலம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் எடுத்துருக்குறாங்க, ஒன்று ஆர்டிஸ்ட் டேபிள், இன்னொன்று ஒர்க் டேபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு கண்டிஷனை பார்த்தீங்கன்னா டேபிள் 1, ஆர்டிஸ்ட்ங்கிறது டேபிள் 1, ஒர்க்குங்கிறது டேபிள் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசினா காமன் காலம், எ காலம் விச் இஸ் அப்ளிகபிள் டு போத் த டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடிங்கிறது ஆர்டிஸ்ட் டேபிள்லேயும் இருக்குது, அதே ஆர்டிஸ்ட் ஐடி ஒர்க் டேபிள்லேயும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயந்தான்.
அந்த காலம் பார்த்தீங்கன்னா 2 டேபிளுக்கும் பொதுவான ஒரு காலமாக இருக்கும். ஆர்டிஸ்ட் ஐடிங்கிறது ஆர்டிஸ்ட் டேபிளே இருக்குது, ஆர்டிஸ்ட் ஐடிங்கிறது ஒர்க் டேபிளே இருக்குது. ஸோ இங்கே 2A அப்படிங்கிறது ஓனர் நேமு நமக்கு நல்லா தெரிஞ்சதெல்லாம். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம டேபிள் நேமை வந்து பற்றி பேசுகிறோமோ அங்கங்கெல்லாம் நம்ம ஓனரையும் சேர்த்து பேசணும். ஸோ இது அப்படியே போய் ஸ்ட்ரக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ 5 காலம் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில், மீடியம், காப்பி. ஸோ நான் என்னுடைய SQL டெவலப்பருக்கு போயிடுறேன். ஸோ ரெடியாக இருக்குது SQL டெவலப்பர். ஸோ இங்கே செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு, ஃபர்ஸ்ட் நேம் தானே முதல்ல. ஓகே, செலக்ட், ஆமாம், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமு கம்மா லாஸ்ட் நேமு கம்மா டைட்டில் கம்மா மீடியம் கம்மா காப்பி. ஸோ மொத்தம் 5 காலத்தை நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். டைட்டில், மீடியம், காப்பி. ஆனால் அதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் ஒரு டேபிள்லேயும் டைட்டிலும் மீடியமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள்லேருந்து நமக்கு வருது. சாரி, டைட்டிலுக்கு டைப்பிங் எரர் பண்ணியிருக்கேன். டைட்டில், ஓகே, இதான் டைட்டில். ஸோ இந்த 3 காலமும் ஒரு டேபிள்லேருந்தும் இந்த 2 காலமும் வேறு ஒரு டேபிள்லேருந்து நமக்கு வருது. பொதுவாக இந்த ஜாயின் வந்து எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிள்லேயும் அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அகாடமிக் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் இன்னொரு டேபிள்லையும் இருக்குனாக்கா, ஸோ நமக்கு 2 டீட்டெயிலும் வேணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் அல்லது வேணும், அகாடமிக் டீட்டெயில்ஸ் அல்லது வேணும்னா அந்த நேரத்தில் ஜாயின் அப்ளை பண்ணணும்னு சொன்னாக்கா, ஸோ நமக்கு 2 டேபிள்லேருந்தும் டேட்டாவை பிரிங் பண்ணி ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் ஜாயின் வந்து நமக்கு ஒரு பெருவாரியாக வந்து நமக்கு பயன்படுது. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம 2 காலம் ஒரு டேபிள்லேருந்தும் 3 காலம் இன்னொரு டேபிள்லேருந்தும் நம்ம எடுக்க போகிறோம். இப்படி தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், 4 எடுக்கலாம். நமக்கு எதெல்லாம் எந்தெந்த டேபிள்லேருந்து வேணுமோ, டேபிள் 1லேருந்து நமக்கு சிலது வேணுமோ, டேபிள் 2லேயே நமக்கு சிலது தேவைப்படலாம். நமக்கு எது தேவைப்படுதோ ஆஸ் ஏ யூஸராக, ஆஸ் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்தந்த காலத்தை நம்ம பிக் பண்ணிக்கிறோம். அது எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், எத்தனையாக வேண்டாலும் இருக்கலாம், அல்லது எல்லாமாவும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரம்முக்கு போயிடுறேன். ஃப்ரம்மு இது வந்து எந்தெந்த டேபிள், 2 டேபிள். என்ன டேபிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற டேபிளும் கம்மா அப்புறம் ஒர்க்குங்கிற டேபிளும், 2 டேபிளும் டிஃபைன் பண்ணிட்டேன். அந்த டேபிளுக்கு முன்னாடி அந்த டேபிளுடைய ஓனரை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓனர் வந்து அடுத்தது திரும்பவும் ஓனரை இண்டிகேட் பண்ணிட்டேன். ஸோ ஓனரையும் பற்றி பேசிட்டேன். இப்போ நான் வந்து வேறு கிளாஸ் போகிறேன். கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டேபிள் 1ன்னா என்ன, ஆர்டிஸ்ட்டு. டேபிள் 1 டாட் சிசினா வந்து எந்த காலம் வந்து 2 டேபிளுக்கும் பொதுவானதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஸ்ட் ஐடி ஈக்குவல் டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஒர்க் டாட் ஆர்டிஸ்ட் ஐடி. ஸோ 2 டேபிளுக்கும் காமனான காலத்தையும் போட்டுட்டேன். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் பண்ணினேன். நம்ம டேபிளுடைய ஓனர் நேமை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதையும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் நான் ஓனரை பற்றி டேபிளை பற்றி பேசுகிறேன்னா அந்த டேபிளுக்கு உண்டான ஓனரை பற்றியும் பேசுனேன், அதையும் நான் பேசிடுறேன். ஓகே. ஸோ ரைட், நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். செலக்ட் கிளாஸை முடிச்சிட்டோம், ஃப்ரம் கிளாஸை முடிச்சிட்டோம், வேறு கிளாஸை முடிச்சிட்டோம். எல்லாமே பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. செமிகோலனை போட்டு இப்போ நான் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். செஷன் டெர்மினேட் ஆகிடுச்சு. ஓகே, நெட்டு ஸ்லோவாக இருக்குமா, நான் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. வெரி குட்மா, நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் நம்ம பற்றி போட்டிருக்கோம், லாஸ்ட் நேம் போட்டிருக்கோம், டைட்டில் போட்டிருக்கோம், மீடியம் போட்டிருக்கோம், காப்பி போட்டிருக்கோம். ஸோ we have indicated 5 different columns. The first 2 column coming from artist table, the last 3 column which is retrieved from works table. ஸோ இந்த 2 காலமும் ஒரு டேபிளில் இருந்தும் மீதம் இருக்கக்கூடிய 3 காலமும் இன்னொரு டேபிள்லேருந்தும் நமக்கு கம்பைன் செய்யப்பட்டு ஒரு அவுட்புட்டாக மாற்றப்பட்டு விட்டது. ஓகே, கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் ஜாயின். வெரி சிம்பிள்.
இந்த நம்ம query அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக அதை அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ இன்னொரு விஷயமும் செய்கிறேன். இப்போ நம்ம டிஸ்கிரைப் கமாண்டை போட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். இப்போ நான் ஆர்டிஸ்ட் டேபிளை வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். அந்த டேபிள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிளோட ஓனரையும் சேர்த்து போடணும். ஓகே, அதை டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போது கண்ட்ரோல் என்ட்ரா கொடுத்துட்றேன். ஆர்டிஸ்ட் டேபிளை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஆர்டிஸ்ட் டேபிள். ஓகே, நம்ம ஆர்டிஸ்ட் டேபிள் பாருங்களேன். ஆர்டிஸ்ட் ஐடி இங்கே வந்துட்டு பாருங்களேன். ஆர்டிஸ்ட் ஐடி தான் ப்ரைமரி கீ. அப்புறம் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் டேட் சிஸ்ட். ஓகே ஓகே, ஸோ நமக்கு ஆர்டிஸ்ட் ஐடி இங்கே இருக்குது. இப்போ இதே இதை இன்னொன்று நான் பண்ணிக்கிறேன். இதை நான் டக்குன்னு காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒர்க் டேபிளையும் போட்டு விட்டுறேன். கண்ட்ரோல் வியை போட்டு விட்டு ஸோ ஆர்டிஸ்ட்டுங்கிறது தூக்கிட்டு ஒர்க் டேபிளையும் போடுறேன். ஒர்க் செமிகோலன். ஸோ ஆர்டிஸ்ட் ஐடி அந்த டேபிளில் இருக்குது. இப்போ ஒர்க் டேபிளில் போய் பார்ப்போம், அதே ஆர்டிஸ்ட் ஐடி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்களேன், இது ஒர்க் டேபிள். ஒர்க் ஐடி இருக்குது, டைட்டில் இருக்குது, காப்பி இருக்குது, மீடியம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி இருக்குது. செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி இருக்குது. இதான் மேட்ரு. ஸோ ரெண்டு டேபிளுக்கும் பொதுவான ஒரு காலத்தை நம்ம இண்டிகேட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட் வரும். இங்கே ஆர்டிஸ்ட் ஐடி இந்த டேபிளில் ப்ரைமரி கீ. ஆனால் இந்த டேபிளில் ஆர்டிஸ்ட் ஐடி கன்சிடர் டு பி எ ஃபாரின் கீ. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ வந்து இந்த சினாரியோவில் தான் நம்ம மீதம் இருக்கக்கூடிய எல்லா ஜாயினுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம புரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம குயிக்காக போயிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் சேம் லைக் த ஃபர்ஸ்ட் ஒன். ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு 5 காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்த டேபிள்லேருந்தும், டைட்டில், காப்பி, மீடியம் இந்த டேபிள்லேருந்தும் வருது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலமாக ஸ்பெசிஃபை பண்ணாமல் வைல்ட் கார்டை யூஸ் பண்ணி எல்லா காலமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ நான் டைம் பீயிங் பர்பஸ்க்காண்டி காப்பி பண்ணி டக்குன்னு நான் வந்து என்னுடைய இந்த SQL டெவலப்பர் போயிட்டு சட்டுன்னு இதை ரன் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளும் எவ்ரி திங் இஸ் சேம். பட் த ஒன்லி டிஃப்ரென்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு இன்க்ளூட் வைல்ட் கார்டை இன்க்ளூட் பண்ணி எல்லா காலத்தையும் பிரிங் பண்ண போகிறோம். டேபிள் 1ல் இருக்கிற எல்லா காலம், டேபிள் 2ல் இருக்கிற எல்லா காலமும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நமக்கு ஒரு ரன் ஆகிடுச்சு. வெரி குட். ஸோ பார்த்தீங்களா, ஆர்டிஸ்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இப்படி வந்துருச்சு. மொதல் காலத்துக்கும் ரெண்டாவது காலத்தில் இருக்கிற அத்தனை காலமும் இணைக்கப்பட்டு ஒரே ஒரு டேபிளாக நமக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு இந்த எக்ஸாம்பிளில். சூப்பர்மா. ஸோ இப்போ நம்ம மூணாவது எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். 3.1ல் இருக்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, இந்த சினாரியோவில் எல்லாமே சேம் தான். ஆனால் ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏலியஸ் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து டேபிளில் வந்து ஆசிட்டிஸாக டைப் பண்ணோம். இப்போ வந்து டேபிளுக்கு வந்து ஒரு ஏலியஸ் நேம் கொடுக்க போகிறோம். ஆர்டிஸ்ட்டை வந்து ஏவாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஒர்க் டேபிளில் டபிள்யூவாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்ற எல்லாமே சேம் தான். ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயும் ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஜாயின் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே தான் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆர்டிஸ்ட் டேபிளில் ஏலியஸ் கொடுத்து ஏவாகவும், ஒர்க்ஸ் டேபிளில் டபிள்யூவாகவும் அவங்க ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஏலியஸ்க்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் ஏஎஸ் அப்படிங்கிற கீவேர்டை பார்த்தோம். ஏலியஸ் பார்த்திங்கன்னா ஏஎஸ் அப்படிங்கிற கீவேர்டை பார்த்தோம். ஏஎஸ்ன்னு போட்டு ஏன்னு போடுவோம். அப்படியும் போடலாம். அல்லது ஸ்ட்ரைட்டாகவே ஏஎஸ் கீவேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே ஆர்டிஸ்ட்டு ஏ, ஒர்க்கு டபிள்யூ அப்படின்னும் கொடுக்கலாம். ரெண்டுமே பிரச்சனை இல்லை. ஸோ சக்குன்னு இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக SQL டெவலப்பர் போயிடுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் ஷார்ட் டியூரேஷனில் 2.5 மணி 3 மணி நேரம் கிளாஸில் எல்லாத்தையும் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை கேட்டால் வந்து காப்பி பேஸ்ட் வந்து ஓகே. ஸோ அதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டோமாம்மா. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் கொரிய கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்றேன்.
இப்போ அவுட்புட் நமக்கு அதே அவுட்புட் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏலியஸ் கொடுத்தது வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு தான். அதனால் இந்த அவுட்புட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒர்க்கை வந்து டபிள்யூவாக நம்ம ஏலியஸ் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வேளை நீங்கள் வந்து காலத்துக்கு ஏலியஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் மாற்றம் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் நேமுங்கிறத நான் வெறும் எஃப்னு கொடுத்துட்றேன், வெறும் எஃப்னு கொடுத்துட்றேன். லாஸ்ட் நேமுங்கிறத எல்லுன்னு கொடுத்துட்றேன். டைட்டிலுங்கிறத டீன்னு கொடுத்துட்றேன். மீடியம்ங்கிறத எம்முன்னு கொடுத்துட்றேன். மீடியம்ங்கிறத எம்முன்னு கொடுத்துட்றேன். முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் எல்லாத்துக்கும் கீவேர்டு ஏஎஸ்ன்னு கொடுப்போம். இப்போ அது கொடுக்காம டைரெக்டாக கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்போம் அவுட்புட் எப்படி அவுட்புட் வருது. கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட்டில் நமக்கு மாற்றம் இப்போ நமக்கு அவுட்புட்டில் மாற்றம் இப்போ பாருங்களேன். முன்னாடி ஃபஸ்ட் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் வச்சு இப்போ எஃப் எல் டிஏ எம் சின்னு வருது. ஏன்னா நம்ம காலத்தை மாற்றினா அது அவுட்புட்டில் நமக்கு தெரிய வரும், அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் டேபிளுக்கு வந்து ஏலியஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேம்மா, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து திரும்பவும் பேஜ் நம்பர் 7க்கு போயிட்டேன். 3.2க்கு போயிடுறேன். 3.2க்கு போயிடுறேன். பேஜ் நம்பர் 7ல் இருக்கேன். இப்போ அதே எக்ஸாம்பிள் தான், எவ்ரி திங் இஸ் சேம். வந்து ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரம் செலக்ட் வேறு ஏலியஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் 2 கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க. கண்டிஷன் 1 வந்து ஜாயினுக்கு உண்டான கண்டிஷன். கண்டிஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு கிரேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னலான கண்டிஷனை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. கிரேவ்ஸுங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்றைக்கெல்லாம் பற்றி பேசுகிறோமோ, கேரக்டரை பற்றி பேசுகிறோமோ, தேர் மஸ்ட் பி எ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம், அதுக்கு முன்னாடி என்ன ஏ, அது ஏன் ஏ கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது நத்திங் பட் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு இந்த லாஸ்ட் நேம்ங்கிறது ஏங்கிற டேபிள், ஏன்னா ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள்லேருந்து வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஏன் இங்கே அண்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 2 கண்டிஷனை பற்றி பேசும் பொழுது முதல் கண்டிஷனுக்கும் இரண்டாவது கண்டிஷனுக்கும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி அண்டு யூஸ் பண்ணணும், அண்டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கண்டிஷன், இது செகண்ட் கண்டிஷன், கண்டிஷன் 1 அண்ட் கண்டிஷன் 2. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இதையும் சக்குன்னு நான் காப்பி பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு போயிடுறேன். எஸ்கியூஎல் டெவலப்பர்லேயே எல்லாத்தையும் பேசினா பெட்டர் மேம் என்ன கேட்டால். நான் புட்டி வந்து அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இல்லை. ஸோ வந்து எஸ்கியூஎல்ல பேசினா பெட்டராக இருக்கும் நிச்சயமாக. ஸோ கண்ட்ரோல் என்டர் தட்டி விட்டு இப்போ நம்ம கொரியை ரன் பண்ணி பார்த்துருவோம். சேம் அவுட்புட் வரும். ஆனால் கிரேவ்ஸுங்கிற லாஸ்ட் நேம் மட்டும்தான் இப்போ எடுக்கும், அது எல்லாரையும் எடுக்காது. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபஸ்ட் நேம் வந்திருக்கு, லாஸ்ட் நேம் வந்திருக்கு, மற்ற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வரல. அது டைட்டில், இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டேபிள் 2லேருந்து வருது. இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேபிள் 1 வருது. இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஆர்டிஸ்ட்டுங்கிற டேபிள், டைட்டிலுங்கிறது ஒர்க்குங்கிற டேபிள். ஸோ த ஃபர்ஸ்ட் 2 column கம்மிங் ஃப்ரம் ஆர்டிஸ்ட் டேபிள், த third column டைட்டில் which is retrieved from ஒர்க்ஸ் டேபிள். ஓகேங்களா? இப்போது எல்லாமே கிரேவ்ஸ். ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறேன். இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி நாட் ஈக்குவல் அப்படிங்கிற எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை சேர்த்து விட்டு ஒரு அவுட்புட்டில் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். எனக்கு யாரெல்லாம் கிரேவ்ஸுன்னு இருக்காங்களோ அவங்களாம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணிடுறேன், நாட் ஈக்குவல் ஆக்கி விட்டுறேன். நாட் ஈக்குவல் ஆக்கி விட்டுறேன். ஓகேவா? நாட் ஈக்குவல் ஆக்கி விட்டுறேன். முன்னாடி ஈக்குவல், இப்போ நாட் ஈக்குவல், கண்ட்ரோல் என்டர். இப்போ பாருங்கன்னா அவுட்புட்டு வேறு அவுட்புட் வரும். இப்போ பாருங்களேன், முன்னாடி வந்து லாஸ்ட் நேம் வந்து கிரேவ்ஸுங்கிறது எல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னேன். இப்போ யாரெல்லாம் கிரேவ்ஸ்ன்னு இருக்காங்களோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாமே வேணும்ட்டேன். இப்போ பாருங்களேன், அவுட்புட்டு ஒரு கிரேவ்ஸ் கூட இல்லை. ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஜஸ்ட் கோ டு 3.3க்கு போயிடுறோமா? கிரேவ்ஸ் போயிட்டேன். இப்போ 3.3 அதே பேஜ் நம்பர் 7ல் இருக்கேன். என்ன இதுவும் அதே தான், சேம் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் வேர் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் வேரை தூக்கிட்டு ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது, இதுக்கும் ஒரே ஆன்சர் தான், இதுக்கும் ஒரே ஆன்சர் தான். ஆனால் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். அந்த அவுட்புட்டை கொண்டு வரத்துக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க.
ஸோ வேருக்கு பதிலாக ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். செலக்ட் அதே தான் இருக்குது. அடுத்தது பாருங்களேன், ஃப்ரம் அப்படியே இருக்குது. அடுத்தது பாருங்களேன், இங்கே ஆன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னைக்கு நீங்கள் ஆன் யூஸ் பண்ணுறீங்களோ டேபிள் 1க்கும் டேபிள் 2க்கும் நடுவில் ஜாயின் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். இங்கே பாருங்களேன், வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ஸோ டேபிள் 1 ஆர்டிஸ்ட் ஜாயின் ஒர்க் டேபிள். ஸோ ஆர்டிஸ்ட் டேபிளையும் ஜாயின் பண்ணி ஒர்க் டேபிளையும் ஜாயின் பண்ணு அப்படிங்கிற ஜாயினுங்கிற கமாண்டை கொடுத்துருக்கோம். ஆனால் போன எக்ஸாம்பிளில் நம்ம அந்த ஜாயினுங்கிற வார்த்தையை சேர்க்கல. இந்த எக்ஸாம்பிளில் ஜாயினுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டு வேற தூக்கிட்டு ஆனை போடுறோம். அண்டை தூக்கிட்டு என்ன பண்ணுறோம், வேற போடுறோம். ஸோ 3 மாடிஃபிகேஷன் மாமா. மாடிஃபிகேஷன் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாயினை பற்றி நம்ம பேசவே இல்லை. அப்படியே டேபிள் 1 டேபிள் 2 டேரெக்டாக போட்டுவிட்டோம். ஆனால் இங்கே ஜாயினுங்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேறு இருக்கிற இடத்துல ஆனை தூக்கி போடுறோம். 3வது அண்டு இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னாக்கா வேற போடுறோம். 3 மைனர் மாடிஃபிகேஷன். ஆனால் இதுவுமே சேம் அவுட்புட் தான். என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஏதாவது நம்ம ஒன்று பேசினாலே பெட்ரு. நம்ம நிறைய பேசும்போது கொஞ்சம் அது ஏன்னா இதே கான்செப்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை பேசும்போதும் ரொம்ப பசங்க கஷ்டப்பட்டு தான் நம்ம பசங்க வந்து இது பண்ணி போனோம். என்ன கேட்டால் ஒரே ஒரு முடிச்சிடலாமா, நம்ம நீங்கள் பேசும்போது இதை மட்டும் பேசி கூட முடிச்சிடலாம் ஆக்சுவலி. ஸோ இதையும் நான் வந்து ரன் பண்ணிடுறேன். சேம் தான் மாமா, எல்லாம் சேம் தான். என்ன வந்து நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ போயிடுறேன் பாருங்களேன். இப்போ போயிட்டு பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிளுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே ஜாயினை பற்றி பேசலை, இங்கே ஜாயினை பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே வேற தூக்கிட்டு ஆனை போட்டிருக்கேன், இங்கே அண்டை தூக்கிட்டு வேற போட்டிருக்கேன். சேம் அவுட்புட் பட் டிஃப்ரெண்ட் இன்புட், மைனர் மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு. இப்போ யாரெல்லாம் கிரேவ்ஸோ நமக்கு வந்துடும் பார்த்தீங்களா, யாரெல்லாம் கிரேவ்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இதுலேயுமே ஒரு மாடிஃபிகேஷன் வந்து நாட் ஈக்குவலண்ட்டாக போட்டு இப்போ பழைய அவுட்புட் எல்லாம் பிரிங் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் என்ட்ரு. பாருங்களேன், கண்ட்ரோல் என்ட்ரு, அதே அவுட்புட் வந்துருச்சு. ஸோ த சேம் ஆக்சுவலி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்தது 3.3 முடிஞ்சு 3.4க்கு போயிடுவோம். 3.4 வந்து அதே தான், ஆனால் 3 டேபிளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல்ல உள்ள எக்ஸாம்பிளில் 2 டேபிளை ஜாயின் பண்ணாங்க, ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் 3 டேபிளை ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டேபிள் கேட்டிங்கன்னா, ஆர்டிஸ்ட் டேபிள், அடுத்தது ஒர்க் டேபிள், அடுத்தது ட்ரான்ஸுங்கிற டேபிள். ஆர்டிஸ்ட் டேபிளில் ஏவா ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒர்க் டேபிளில் டபிள்யூவா ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க, ட்ரான்ஸ் டேபிளில் டீயா ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது இங்கே. கண்டிஷன் நம்பர் 1, a.artist id is equal to w.artist id. So that means ஆர்டிஸ்ட் ஐடிங்கிறது ஆர்டிஸ்ட் டேபிளே இருக்குது, ஆர்டிஸ்ட் ஐடிங்கிறது ஒர்க் டேபிளே இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் மூலியமாக டேபிள் 1ஐயும் டேபிள் 2ஐயும் கம்பைன் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ எப்படி டேபிள் நம்பர் 2ஐயும் டேபிள் நம்பர் 3ஐயும் எப்படி ஜாயின், டேபிள் 1ஐயும் 2ஐயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோமா. அப்போ இந்த ஒரு டேபிள் தொக்கிட்டு நிற்குது. ஸோ இந்த டேபிள் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? ஸோ இந்த டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு டேபிள் 2 என்ன ஒர்க்கு, டேபிள் 3 என்ன ட்ரான்ஸு. ஸோ இந்த டேபிளையும் இந்த டேபிளையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கும் உண்டான காமனான காலத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒர்க் டேபிளுக்கும் ட்ரான்ஸ் டேபிளுக்கும் காமனான காலம் ஒர்க் ஐடி. நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ட்ரான்ஸ் டேபிள் வந்து டிரான்சாக்ஷன். ஓகே, இப்போது நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். ஒரு டேபிள் நான் டிஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு நமக்கு ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, பேட்ரி லோ. ஓகே அம்மா, லெட்ஸ் கோ பேக் டு ஸ்கில் டெவலப்பர் போயிட்டு இப்போ நான் ஒரு டேபிளும் டிஸ்கிரைப் பண்ணிடுறோம்மா. ஸோ டிஸ்கிரைப் ஃபஸ்ட்டு டேபிள் என்ன, ஓகே ஓனர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் டேபிள். ஸோ செமிகோலனை போட்டு கொரி எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன்.
வந்துருச்சு ஆர்டிஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா இதான் ஆர்டிஸ்ட் டேபிள் இதான் அவுட்புட்டு ஆர்டிஸ்ட் டேபிளுடைய அவுட்புட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் ஐடி இதான் ஆர்டிஸ்ட். அடுத்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் டேபிள். அடுத்த டேபிள் ஒர்க்ஸ் டேபிள். ஸோ ஒர்க்ஸ் இல்லை, ப்ளூரல் இல்லை, சிங்குலர் தான். ஒர்க் டேபிள் இந்த டேபிளையும் நான் பண்ணிடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்களேன் ஒர்க் டேபிள், இது ஒர்க் டேபிள் வந்துடுச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் டேபிளுக்கும் இது ஆர்டிஸ்ட் டேபிளுக்கும் ஒர்க்ஸ் டேபிளுக்கும் பொதுவான காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி. ஸோ டேபிள் 1உடைய டேபிள் 2உடைய காமனான காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஸ்ட் ஐடி. ஸோ இந்த காமனான காலத்தை வச்சு தான் ரெண்டு டேபிளையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு மூணாவதாக ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளோட பேர் ட்ரான்ஸ் டேபிள். ஓகேங்களா? அந்த டேபிள் இப்போ அந்த டேபிள் அதாவது இந்த ரெண்டாவது டேபிளையும் மூணாவது டேபிளையும் எப்படி கம்பைன் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இப்போது ரெண்டாவது டேபிளை ஒருத்தரை பார்த்துப்போம். ரெண்டாவது டேபிளை பார்த்துக்கிட்டேன், ஒர்க் ஐடி இருக்குது, அப்புறம் ஆர்டிஸ்ட் ஐடியே இருக்குது. இப்போ மூணாவது டேபிளை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். அந்த டேபிளில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துப்போம். ட்ரான்ஸ் வந்துச்சுவாங்க, டிரான்சாக்ஷன் ஐடி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஐடி இருக்குது. ஸோ டேபிள் 2வையும் டேபிள் 3ஐயும் எப்படி நம்ம கம்பைன் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஐடியை வச்சு தான். ஏன்னா இந்த ஒர்க் ஐடி வந்து டிரான்சாக்ஷன் டேபிளையும் இருக்குது, இந்த ஒர்க் ஐடி வந்து ஒர்க்ஸ் டேபிளையும் இருக்குது. ஸோ டேபிள் 2வையும் டேபிள் 3ஐயும் கம்பைன் செய்வதற்கு நமக்கு தேவையான காலம் வந்து ஒர்க் ஐடி. ஸோ டேபிள் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணிவிடுவோம். அப்புறம் டேபிள் 2வையும் 3ஐயும் கம்பைன் பண்ண போகிறோம். டேபிள் 1ஐயும் 2ஐயும் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷனும், டேபிள் 2வையும் டேபிள் 3ஐயும் கம்பைன் பண்ணுறதுக்கு இன்னொரு கண்டிஷனும் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு கண்டிஷன் டிஃபைன் பண்ணுற நேரத்தில் அண்டு நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதான் மேட்ரிக்ஸ், டக்குன்னு போயிடுவோம். நம்ம நேராக எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணிடுவோம், செம்ம ஈஸி. ஸோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு SQL டெவலப்பருக்கு போயிட்டு இப்போ அப்படியே Ctrl B கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் தீவிரமாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டும் எங்கேருந்து வருது? ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து வருது. அடுத்தது டைட்டில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் டேபிள்லேருந்து வருது. அடுத்தது டேட் சோல்டு இது எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ் டேபிள்லேருந்து வருது. ஸோ த ஃபர்ஸ்ட் 2 column is retrieved from artist table, title column retrieved from works table, date sold column retrieved from trans table. So different column retrieved from different table. ஸோ அப்புறம் ஃப்ரம் கிளாஸு ஆர்டிஸ்ட்டு அதை வந்து ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒர்க்கு ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க, ட்ரான்ஸு ஏலியஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா டேபிள் நேமுக்கு முன்னாடியும் ஓன நேமை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது வேறு வந்து கண்டிஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா a.artist id is equal to w.artist id. ஸோ டேபிள் 1க்கும் டேபிள் 2க்கும் உண்டான காமனான காலத்தை வச்சு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. அடுத்தது அண்டு போட்டிருக்காங்க. காரணம் ரெண்டு கண்டிஷன் பேசுகிற நேரங்களில் நம்ம அண்டை போட்டு செப்பரேட் பண்ணணும். ஸோ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் 2, இது டேபிள் 3. இந்த ரெண்டு டேபிளுக்கும் உண்டான காமனான காலம் ஒர்க் ஐடி. அதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம். இப்போ 3 டேபிள் நம்ம ஜாயின் பண்ண போகிறோமாமா. ஸோ என்டர் பண்ணிடுறேன். வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நேம் வந்துருச்சு, லாஸ்ட் நேம் வந்துருச்சு, டைட்டில் வந்துருச்சு, டேட் சோல்டு வந்துருச்சு. இது ரெண்டும் எங்கேருந்து வருது? ஆர்டிஸ்ட் டேபிள்லேருந்து வருது. இது எங்கேருந்து வருது? ஒர்க் டேபிள்லேருந்து வருது. டேட் சோல்டு எங்கேருந்து வருது? ட்ரான்ஸ் டேபிள்லேருந்து வருது. ஸோ 3 டேபிள், மொத்தம் 4 காலம், 3 டேபிள்லேருந்து அவுட்புட் கிடச்சி. ஸோ நம்ம 3 டேபிளை கம்பைன் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதான் ஜாயின். ஸோ ஜாயின் எப்போதும் நம்ம கடைசியாக தான் பேசுவோம், இங்கே ரொம்ப அட்வான்ஸாக முன்னாடியே பேசிட்டாங்க. ஸோ ஜாயின் வந்து நமக்கு முடிச்சிடுச்சு. நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பிடிச்சிடுங்கம்மா. இப்போது 3.5 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். 2 டேபிளை மல்டிப்ளை பண்ண போகிறோம். செம்ம ஈஸியாம்மா. 2 டேபிளை பண்ணலாம், 3 டேபிள், 4 டேபிள், எத்தனை டேபிள் வேணாலும் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன், ஈஸி. செலக்ட் ஃப்ரம், அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நான் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். காப்பி. இப்போது SQL டெவலப்பருக்கு போயிட்டு Ctrl V கொடுத்து
ஓகே அவ்வளோதான். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டைட்டில். 3 காலம் எடுக்கிறோம், 2 டேபிள்லேருந்து எடுக்கிறோம். ஒரு கண்டிஷன் டிஃபைன் பண்ணல, ஒன்றுமே இல்லை. இது சிம்பிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் 1ல் ஒரு 10 காலம் இருக்குது, 10 ரோஸ் இருக்குது. டேபிள் 2ல் ஒரு 10 ரோஸ் இருக்குதுன்னு வைங்களேன். 10 × 10 = 100 வந்துடும். அவுட்புட் நம்ம பார்த்திங்கன்னா 100 வரும். சிம்பிளாக அது வந்து மல்டிப்ளை பண்ணிடும் 2 டேபிளையும். 3 டேபிள் கொடுத்தா 3 டேபிளாக அது மல்டிப்ளை பண்ணணும். கண்ட்ரோல் என்ட்ரு. மல்டிப்ளை பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 50 ரோஸ் 100 ரோஸ் கீழே போக போகிறீங்களா. 150 ரோஸ், 200 ரோஸ், 250 ரோஸ், 300 ரோஸ், 350. ஸோ 396 ரோஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மல்டிப்ளை பண்ணி நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நமக்கு தெரியும், நல்லா தெரியும். மல்டிப்ளை. ஸோ 2 டேபிளை மல்டிப்ளை பண்ண போகுது. இதில் ஒரு 10 ரோ இருக்குது, அதில் ஒரு 10 ரோ இருக்குன்னா இது காலத்தை மல்டிப்ளை பண்ணாதாம்மா, ரோவை தான் மல்டிப்ளை பண்ணணும், ரெக்கார்ட்ஸை தான் மல்டிப்ளை பண்ணணும். இதில் ஒரு 10 அதில் 10னா 10 × 10 = 100 வந்துடும். இதில் 5 அதில் 5 இருக்குன்னா இது அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வரும், 25 வந்துடும். ஓகேம்மா, இந்த அவுட்புட்டும் நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தது ட்ரை த ஃபாலோயிங் query that correctly specifies the join condition. ஜாயின் கண்டிஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேபிள் இண்டிகேட் பண்ணியிருக்காங்கம்மா. 3 டேபிள், ஆர்டிஸ்ட் டேபிள், வாக்ஸ் டேபிள், ட்ரான்ஸ் டேபிள். ஸோ இந்த 3 டேபிளை பற்றி பேசியிருக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணுறாங்க 3 டேபிள். ஸோ அவுட்புட்டு செம அதிகமாக வரும். ஸோ இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் 3 டேபிளை மல்டிப்ளை பண்ண போகிறோமா. ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்ணவே இல்லை, ஒன்றும் பண்ணல. செலக்டை போட்டு விட்டோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்புறமா போட்டு விட்டோம். ஒரு கண்டிஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணல. ஜஸ்ட் மல்டிப்ளை more than a table, just to multiply multiple records from multiple table. நிறைய அவுட்புட் வரும். போன 2 டேபிளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 396 வந்துச்சு நம்பர் ஆஃப் ரோஸு. இது 3 டேபிள், இது ஏகப்பட்டது வரப்போகுது. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அவுட்புட்டு போயிட்டே இருக்கும். பாருங்களேன், போயிட்டே இருக்குது. 200, 250, 300, 400, 500, 750, 800, 1000, 50, 100, 1000. போயிட்டே இருக்குமா. ஸோ மல்டிப்ளை, ஏன்னா 3 இல்லையா, எல்லா டேபிள் உள்ள ரெக்கார்ட்ஸும் மல்டிப்ளை பண்ணி இது ஒரு இங்கே பெருசாக நான் நம்ம பசங்களுக்கு சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு பார்க்கறதுக்கு ஜாலிக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சில சமயம் நான் 4 டேபிளாக மல்டிப்ளை பண்ணி போட்டு விட்ருவோம், பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நான் ஸ்டாப்பாக அது இன்ஃபைனைட் ப்ராசஸ் மாதிரி சில நேரங்களில் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி நம்ம பசங்கள்கிட்ட இருக்கோம். போயிட்டே இருக்கோமா. இது அவுட்புட் எப்போ அப்படின்னு தெரில. 3250 வரைக்கும் போயிடுச்சு. நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். சரி அம்மா, தான் கான்செப்ட்டு கேட்க மாட்டேங்குது. சரி அம்மா, ஸோ நான் அடுத்ததுக்கு போயிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா. அடுத்தது நம்ம நம்பர் 4 சப்கோரிஸுக்கு அடுத்தது போயிடுவோம். இதோட முடிஞ்சு லேப் 2 வந்து இதோட முடிஞ்சு.